எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா சார். நிறைய இடங்கள்ல ஜோதிடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனியும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்துட்டா அவங்களுடைய வாழ்க்கை வந்து அதிர்ஷ்டமாகவும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இல்ல பாதாளத்துலயும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே சனி சந்திரன் இந்த காம்பினேஷன் வந்து நல்லதா கெட்டதா சார்? சந்திரன் வந்து உடல் காரகன் பெயர். அதை வந்து மாத்திருக்காரகன் சொல்லுவாங்க. தாய்க்கு உண்டான காரகதத்துவம் படைத்தவன். நம்ம உடம்பு எல்லாமே சதையால் ஆன பிண்டம் தான். ஒருத்தருக்கு இப்படி கில்லுனா வலிக்கத்தானே செய்கிறது. அந்த மாதிரி உணரக்கூடிய தன்மை சந்திரன். சந்திரன் வந்து சுகவாசின்றான். இந்த பூ உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளையும் இன்பத்தை அதிகமாக நேசிக்குமா துன்பத்தை அதிகமாக நேசிக்குமான்னு பார்த்தா இன்பமே. வாரத்தில் 7 நாட்கள் கிழமைகளில் 6 நாட்கள் ஓடி அலைந்து ஒரு நாள் ரெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அப்பா அப்படின்றோம். இடையில கிஃப்டாக கிடைக்கிறது சனிக்கிழமை இல்லையா? அந்த மாதிரி சந்திரன் உடல் சுகத்துக்கு காரக தத்துவம் படைத்தவர். அப்படிப்பட்ட மக உன்னதமான ஒளி பொருந்திய கோளோட இருள் கவ்விய கோள், இருளண்டிய கோள்ன்றது சனி. ஒரு மூட்டையை சுமக்கிறதுனா ஒரு மூட்டை சுமக்கலாம், 2 மூட்டை சுமக்கலாம். 10 மூட்டை சுமந்தா என்ன ஆகும்? ஓவர் வெயிட் ஆகி லோடே சாய்ஞ்சிடும். அந்த மாதிரி தியாகம் பண்ணியே வாழ்க்கையில் மெழுகுவத்தி மாதிரியே உருகி வாழ்க்கை வீணாக போகிறதுக்கு இது ஒரு சந்திரனும் சனியும் இருளண்டிய கிரகமும் ஒளி பொருந்திய கோளும் ஒன்று கொள்ளும்போது அவங்களோட வாழ்க்கை சின்னாபின்னப்படுறத நிறைய ஜாதகத்தில் பார்க்கலாம். அது மட்டும் அல்ல, அகிம்சா வழியில் இந்த நாட்டிற்காகவே சுதந்திரத்துக்காக போராடி எத்தனையோ பேர்கள் உயிர் நீத்தவர்கள் போராடி வெற்றி வாகி சூடி கொடுத்தனால தான் நம்ம இன்றைக்கும் நிம்மதியாக சுதந்திர நாடு இந்தியான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? தியாகம் பண்ணியே ஒரு குடும்பத்தில் மெழுகுவத்தி மாதிரி 7 பேர் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் ஓடா தேஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சந்திரன் வந்து நல்ல உடல் காரகன், சனி வந்து இருளண்டிய கோள் கவ்வும் போது அவங்க வாழ்க்கையை அடுத்தவர்களுக்காக தியாகம் பண்ணி வாழ்க்கை போயிடும். ஒன்று, இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய சுகத்தை அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே கெடுத்துருவான். அதுதான் திருமண கணவன் மனைவி ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். அதைத்தான் 2 உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் போக்கணும்னா, ஒரு கணவன் மனைவியுடைய அந்யுன்யம் எங்கே இருக்கிறது என்றால் தாம்பத்திய உறவுல இருந்து தான். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அவர்களுக்குள்ள பகல் வேளையிலையோ மதிய வேளையில் நடந்தாலோ இரவு நேரத்தில் வரும்போது அந்த ஊடல்களில் இந்த ஒரு அமைப்பு வரும் பொழுது எல்லாமே மறந்து பரஸ்பர ஒற்றுமைகளில் என்னத்தான் தலையணி மந்திரம் போட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாமியை வந்து மருமகளை சொல்லி அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் சந்திரனோட இந்த சனி கூடும் பொழுது அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு விருச்சக லக்னத்தை நம்ம முன்வைக்கலாம். விருச்சக லக்னத்திற்கு 3ஆம் இடத்து அதிபதி சனி. அவன் போக சுகத்தை கொடுக்குறவன். ஆனால் அந்த சனியே அந்த தாம்பத்தியத்துக்கு மாரகாதிபதியாக வருவார். அப்போது அது யாரோட கூடுனா விருச்சக லக்னத்துக்கு நல்ல ப்ளஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் சுக்கிரனோட கூடிடணும். சுக்கிரனோட கூடுனது மட்டுமல்ல, கூட வேண்டிய இடத்துல கூடணும். அந்த மாதிரி நிலையில் அவங்க கூடியிருந்தால் மல்டிப்ளஸ் ஆகும். சென்றடமெல்லாம் அவர்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடியது. ஒரு முயற்சிக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், அது சக்ஸஸ் ஆகிட்டாவே அவ்வளோ பெரிய ஹாப்பி ஆகிடுது. ஒரு முயற்சி பண்ணி 10 முறை தோல்வி கண்டு 11ஆவது முறை கிடைக்கிறதும் அது வெற்றி தான். 20 முறை போய் கூட தோல்வி தான் அப்படின்றது அது 3 விதமான பேட்டர்ன் நம்ம சொல்லலாம். அது மாதிரி சுக்கிரனோட இந்த விருச்சக லக்னத்துக்கு அந்த சனி கூடும்போது அப்படி போனவொன்னே கிளிக் ஆகிடும். தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும், சென்ற இடமெல்லாம் அவனுக்கு உயர்வாக கொடுக்கும். ஆனால் அதே சனியோட இந்த சந்திரன் கூடிட்டா வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு மைனஸ் தான். தோல்விதான். ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணமாக இருக்கும். பாலைவனம் என்றைக்கும் சோலைவனமே ஆகவே ஆகாது. அதே போன்று இந்த 3ஆம் இடத்து அதிபதியே மாரகாதிபதியாக அந்த சனி வருவார்.
சந்திரன் வந்து இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி 3ஆம் இடத்திற்கு மாரகாதிபதி. எப்படின்னா இந்த சனி விருச்சக லக்னத்திற்கு 3 ஸ்தானாதிபதியா முயற்சி திருவினையாக்கக்கூடிய ஸ்தானாதிபதியா வந்தாலும் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு அவன் ஒரு மாரகாதிபதி. சரத்துக்கு 2 7 மாரகம். இது என்ன மனை? சரமனை, மகரமனை. அப்போ சரம்ன்றது 7ஆம் இடம், அந்த மகரத்திற்கும் 7ஆம் இடம்ன்றது மாரகாதிபதியாக வருவான் சந்திரனுடைய வீடு. ரெண்டுமே ஒன்று கூடிட்டா இவங்களுக்கு திருமணத்துக்கு நம்ம என்னதான் மேட்ச் பண்ணாலும் ஒரு பெண் ஜாதகத்துக்கு ஆணுடைய சுகமே அந்த பெண்ணுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம 9 பொருத்தம் 10 பொருத்தம் 11 பொருத்தம் இருக்குன்னு ஜோசியர் நல்லா குறித்து கொடுப்பார். அங்கே போன உடனே பந்து செவுத்தில் அடித்த வேகத்தில் ரிட்டர்ன் ஆகிடும். அவர்களுக்கு இந்த ராகு இருக்கா, கேது இருக்காப்பா உன் பிள்ளைக்கு, இந்த செவ்வாய் தோசை இருக்கா, என் பையனுக்கு செவ்வாய் தோசை இருக்குது, இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரம் பொருந்துமா, அது பொருந்துமான்னு இப்படியே கேட்டுக்கிட்டு நம்ம 9 பொருத்தம் 10 பொருத்தம் ஒரு ஜோசியர் இல்லை 3 ஜோசியர் குறித்து கொடுப்பாங்க. அந்த தாளு கூட கிளியிலையா என் பிள்ளையோட வாழ்க்கை கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த லக்னத்திற்கு சனியோட சந்திரன் கூடனா தாம்பத்திய சுகமும் போயிடும், கணவன் மனைவி அந்யுன்யம் போயிடும், முயற்சி திருவினையாக்காது, மனைவியுடைய நகையை அவனே எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட சொல்லாமல் கொண்டு போய் விற்றுருவான், இல்லைன்னா வச்சிருவான், மனைவியே கொண்டு போய் தள்ளியும் விட்டுடுவான். அப்போது ஒரு ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் கூடுறது மிகப்பெரிய ஒரு தோஷம்தான். அதில் 10% பேர்களுக்கு என்னப்பா என் ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் கூடியிருக்கே, நான் உயர்ந்து இருக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அந்த ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் கிடையாது. நான் தான் சுக்கிரனும் அந்த சனியும் டச் ஆகிருக்கும், பார்வையிலேயோ சேர்க்கையிலேயாவது இருந்திருக்கும். இவர்களுக்கு பார்க்க என்னப்பா பரணி பால்ரா இப்படி சொல்கிறாரு, நான் என் ஜாதத்தில் அப்படி இருக்கேன், நான் நல்ல மனைவி கட்டி வாழ்கிறேனே அப்படின்னா, காடாறு மாதம் நாடாறு மாதம் விக்ரமாதித்தன் கதை மாதிரி இப்படியும் இருக்கிறதையும் பார்க்கலாம். மேக்சிமம் சனி சந்திரன் கூடனாவே அவர்களுக்கு தாம்பத்தியம் சிறப்பாக இருக்காது, முயற்சி தோல்வியாகும், நகை நட்டெல்லாம் பார்க்கலாமே ஒழிய கண்ணு கெட்டது வாய் கெட்டாது, எல்லா வகையிலும் தோல்வி 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 தான். ஓகே சார். சார் இப்போ சனி சந்திரன் அப்படின்னும் பொழுது சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சனி வந்து கர்மகாரகன்னு சொல்லுவாங்க. இப்போ சனி சந்திரன் சேர்க்கை நடக்கும் பொழுது மனோகாரகன் அதிகமாக வேலை செய்வாரா இல்லை கர்மகாரகன் அதிகமாக வேலை செய்வாரா சார்? மனோகாரகனுடைய தன்மையும் கர்ம காரியத்துக்கு உண்டான சனியும் ஒன்று கூடும் பொழுது ரெண்டுமே பகுத்து பார்க்கணும். அது என்ன லக்னம்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். மொட்டையாக வந்து ஒரு இடத்துக்கு ஒரு கிரகம் நன்மையை செய்யும். அப்போ ஒரு இடத்துல நான் கடந்த நிகழ்ச்சியில் சொல்லும்போது கூட 4 நாளும் என்னாகும் 8 தான், 2 2 4 தான். ஆனால் ஜோதிட ஆசிரியர் கணக்குகளை இது ஜோதிட வகுப்பில் எப்படின்னா 4 நாளும் 16 கூட ஆகும், 2 2 5 கூட ஆகும். எப்படின்னு கேட்டா அப்படியே டியூனிங் பண்ணி பார்க்கணும். இது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது, யாருடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது, சப்லாட் உப நட்சத்திரத்தில் இருக்குது, யாருடைய பார்வை, யாருடைய சேர்க்கை, சந்திரன் எந்த வீட்டிலிருந்து சனியோடு கூடியிருக்கிறான், எந்த வீட்டிலிருந்து பார்வை செய்கிறான், எந்த இடத்திற்கு அவன் அமர்ந்திருக்கிறான், நன்மையா தீமன் பகுத்து பார்த்து தான் சொல்லணுமே ஒழிய மொட்டையா கர்மகாரகன் நல்ல வேலை செய்வானா மனோகாரகன் வேலை செய்வானா மேக்சிமம் கூடுவதே தவறு. அதற்குண்டான பொருளை அந்த இடத்துல தான் நம்ம தேட முடியும். கண்டிப்பா சார். அதாவது சனி சந்திரன் சேர்க்கைன்னும் பொழுது பல விதமான கருத்துக்கள் இருந்தது. அந்த கருத்துக்களை வந்து இன்னைக்கு உடைச்சு பேசுற மாதிரி தப்பு தான், ஆனா 10% நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுதான் உண்மைமா. கண்டிப்பா சார். எங்களுடைய நேயர்களுக்கு இன்னைக்கு சனி சந்திரன் காம்பினேஷன் இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து விலக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இதுல இருந்து விளக்குன்னா என்ன சொல்ல வரீங்க? அதாவது சனி சந்திரன் இப்ப என்னுடைய ஜாதகத்துல இருக்கு, நான் என்ன ஐயா பண்ணலாம்? எல்லாருக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்கும்ல, என்ன பண்ணலாம்? அப்ப நீங்க கேக்குறது என்ன, விளக்கு அப்படின்னாவே பரிகாரத்துக்கு வந்துடுறீங்க. பரிகாரம்னு சொல்லலாம், வழிபாடுன்னு சொல்லலாம், வழி வேண்டுதல்னு சொல்லலாம். அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா, பரிகாரம் என்பது, பூஜைகள் என்பது, கோயில் ஆலயங்கள் என்பது எல்லாமே உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. பரிகாரம் பண்ணால் ஜெயிக்குமான்னா ஜெயிக்கும், கோயிலுக்கு போனால் எந்த தெய்வம் வரம் கொடுக்குமான்னா கொடுக்கும், ஆனால் எல்லாருக்குமே கொடுக்காதுன்னு தான் என்னுடைய வாதம். எல்லாருக்குமே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. காக்கா உக்கார பணம்பளம் உளுந்த கதைன்னு நான் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஒரு தெய்வத்தினுடைய அருள் பெறணும்னா, பூஜை புனஸ்காரம் பண்ணி ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு இயற்கையாகவே 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம்ன்றது என்ன அப்படின்னா, பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் செய்த நன்வினை போன பிறவில அது இவனுக்கு டெபாசிட்டாக கிடைக்கணும்னா 5ஆம் இடம் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும்.
அப்பதான் குலதெய்வத்தினுடைய அருளே இவனுக்கு கிட்டும்ன்றான். சரி, 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் இல்லைப்பா, எனக்கு குலதெய்வத்தினுடைய அமைப்பும் இல்லைப்பா, சொத்தும் கிடையாதுப்பா, பாட்டன் இல்லைப்பா, பூட்டன் இல்லைப்பா, குண்டுமணி இடம் கூட கிடையாதுப்பா அப்படின்னா அவனுக்கு 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்திற்கு 5க்கு 5 என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஸ்தானம் 9ஆம் இடம். அதுதான் பெருங்கடவுள்களுடைய ஸ்தானம்னா. அப்போ முருகன், பெருமாள், ஈஸ்வரன், மகாலட்சுமி, பத்மாதி எல்லா வகையிலும் அந்த அருள் பெறணும்னா பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கேற்ப அந்த பாக்கியம் அந்த ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாவே, இந்த சனி சந்திரன் மைனஸில் இருக்குது அப்படின்னாவே கெட்டதுலேயும் சில காலம் வாழ்க்கை வாழ்ந்து மறு வாழ்க்கையால் யோகமான ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் கொடுக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ராஜயோகம் என்றாலே எப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா அவங்க பெரிய தேசிய குடியோடு போகணும். ஃபஸ்ட்டு ராஜ பரிபாலனத்துக்கு உண்டான ஸ்தானம். எல்லாருமே சாதாரணமாக யோகம் வந்ததுக்கெல்லாம் ராஜயோகம்னு சொல்லிடுவாங்க. அந்த ராஜாக்களுக்கு வரக்கூடிய யோகம்தான். சாதாரண ஒரு கலை குத்தாடி சாதாரணமான கோமனாண்டி வீட்டில் கூட நம்ம பிறந்திருப்போம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை உயரணும்னா அந்த வீட்டில் சேத்துல செந்தாமரம் முளைக்கிறது இல்லையா, அப்போது மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கிறது இல்லையா, நம்ம வீட்டு தோட்டத்தில் பூத்தாதான் மணக்குமா, அந்த மாதிரி நிலைகள் ராஜயோகன்றது அந்த ஜாதகத்தில் சக்கரவர்த்தி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், தர்ம கருமாதிபதி யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், தனகருமாதிபதி யோகம், சிறந்த மாளவிய யோகம், சிறந்த குருச்சந்திர யோகம், சிறந்த குருமங்கள யோகம், சிறந்த சசிமங்கள யோகம், சிறந்த சிவராஜ்ய யோகம்னு பலதரப்பட்ட யோகங்கள் கால சர்ப யோகம்னா ஒரு காலகட்டத்தில் தோஷம் இது மாதிரிலாம் நிறைய இருக்குமா. அது அந்த ஜாதகத்தில் இருந்தும் எனக்கு பலன் இல்லையே அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதுக்கு தான் எவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 1 முதல் 120 வரை ஜோதிட சாஸ்திரங்கள் பறைசாற்றினாலும் இன்னைக்கு வாழக்கூடிய வயதில் ஒரு 60% 70 வயதை கடக்கிறதே இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியில் பெரிய விஷயம். அந்த 60 to 70க்குள்ள நல்ல யோகங்கள் வரணும். அப்போ பிறக்கும்போது யோகமா, இல்லை மிடில் தரத்தில் 30-40க்கு பிறகு யோகமா, இல்லை அந்திம காலம் முடிகிற யோகத்தில் வருமானு அதையும் கணக்கறிந்து பார்க்கணுமா. கண்டிப்பாக சார். அதாவது கிரக சேர்க்கை அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம்தான் இருக்கும். ஆனால் அதை தள்ளி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களையும் இன்னைக்கு எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களுக்கு விடயம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நன்றி அம்மா.